பெருமாள் முருகன் சிறுகதைகள். நிலவு ததும்பும் சாலைகள். வாசிப்பது சந்தீப். வீட்டை விட்டு வெளியேறி விடுவதென தீர்மானித்தேன். அந்தக் கணத்தில் சூரியன் மேற்கு வானில் புதைந்து கொண்டிருந்த அந்த அந்தியில் சட்டென எண்ணம் தோன்றிற்று. இதற்கு முன்னும் எத்தனையோ முறை வெளியேறும் தீர்மானம் வந்திருக்கிறது. ஆனால் ஒருபோதும் முடிந்ததில்லை. ஏதாவது ஒரு சுட்டுவிரல் மனவெளியில் வந்து நீண்டு தன் இருப்பை போதாகரமாக்கிக் காட்டி என் தீர்மானத்தை பொலவென உதிர்த்துவிடும். ஆனால் இந்த முறை அப்படியல்ல. எதனாலும் என்னை தடுக்க முடியாது. வீடு எப்போதும் வீடாக இல்லை. வெறும் சுவர்கள். உள்ளிருக்கும்போது நெருங்கி வந்து சுற்றிலும் சூழ்ந்து மூச்சு முட்டும்படி செய்யும் சுவர்கள். சமயத்தில் அண்ணாந்தும் பார்க்க முடியாது. கூரை முகடு மூக்கு நுனியை பதம் பார்க்க தயாராக நிற்கும். காற்று வெளிச்சம் எல்லாம் தம் வரவை நிறுத்திக் கொண்டபின் இந்தச் சுவர்களுக்குள் வசித்துத்தான் ஆகஸ்ட் வேண்டுமா? இதுதான் விதி என்று வெம்மையில் விதிர்த்து பல இரவு பகல்களில் கிடக்க நேர்ந்திருக்கிறது. ஆனால் இப்போது அப்படியல்ல. சுவர்களின் அழுத்தம் கூடி என்னை பிதுக்கித் தள்ளிவிட்டது. இனி அதனுள் வலுக்கட்டாயமாக நுழைந்து சுவர்களை தள்ளி நிறுத்தி அதனை வீடாக்குவது இயலாத காரியம். எண்ணம் தோன்றியவுடனே வெளியேறி நடந்தேன். திசை பற்றிய இலக்கற்று வெகுநேரம் நடந்து கொண்டிருந்தேன். சட்டென உணர்வு தோன்றிய ஒரு கணத்தில் இதுவரைக்கும் நான் நடந்த பகுதிகள் அனைத்தும் ஏற்கனவே எனக்கு அறிமுகமான எத்தனையோ முறை நடந்து திரிந்த பாதைகள் என்பதை அறிந்தேன். கால்கள் பழக்கப்படுத்திய நாய்க்குட்டி போல் செயல்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் நுழைந்திராத தெரு ஒன்றிற்குள் புகுந்தேன். மனிதர்களும் வீடுகளும் கடைகளும் நிறைந்த அந்த தெரு பொம்மை உலகம் போல் தோன்றிற்று. எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட மாதிரி இயங்கிக் கொண்டிருந்தன. அது முடிவற்ற பெருஞ்சாலையாய் விரிந்தது. எனினும் சலிப்பற்று நடந்தேன். நடக்கும்போதெல்லாம் இன்னும் என் வீடெனும் கொக்கி சட்டைக்காலரில் மெல்லிய இழையாய் பதிந்திருப்பதாய் உணர்ந்தேன். அதிலிருந்தும் தப்பித்துச் செல்ல வேண்டும். சாலை இன்னுமொரு சாலையில் மோதி அதனோடு கலந்து போயிற்று. அவ்விடம் ஏராளமான பேருந்துகள் நின்று செல்லும் இடமாக இருந்தது. மனிதத் தலைகள் விதவிதமாகத் தெரிந்தன. அவர்கள் கைகளில் மூட்டைகளும் பைகளும் எனச் சுமைகளைக் கொண்டிருந்தனர். அங்கே எந்தச் சுமையும் அற்றவன் நான் ஒருவனாகத்தான் இருப்பேன். ஒரு பேருந்து வந்ததும் 5-6 பேர் ஓடிப்போய் முண்டியெடுத்து ஏறினர். அவர்கள் மூட்டை முடிச்சுகள் ஏராளமாக வைத்திருந்தனர். ஒருவன் அவற்றை எடுத்து படியில் வைக்க இன்னொருவன் உள்ளே தள்ளிக் கொண்டிருந்தான். பொறுமையற்று ஓட்டுநர் ஒலிப்பானில் அவசரத்தைச் சொன்னார். நடத்துனர் ஏதோ கத்தினார். ஆனாலும் அவர்கள் எல்லாச் சுமைகளையும் ஏற்றிய பின்னரே பேருந்து நகர்ந்தது. எத்தனை சுமைகள்! வழியெல்லாம் அவற்றை பாதுகாத்து சுமந்து ஏற்றி இறக்கி எங்கே கொண்டு போய் சேர்ப்பார்களோ? சேர்த்த பின்னும் சுமை விட்டுவிடுமா? அவர்களை நினைக்க பாவமாக இருந்தது. அந்த நிறுத்தத்தில் இன்னும் எத்தனையோ பேர். சுமைகளுடன் அவர்கள் அல்லாடுவதை பார்க்க பிடிக்கவில்லை. ஏதாவது ஒரு பேருந்து வந்தால் ஏறிக்கொள்ள வேண்டும். என்ன, அந்த பேருந்து கூட்டமற்று உட்காரக் காலி இருக்கைகளுடன் வந்து நிற்க வேண்டும். சாலையின் இயக்கம் அச்சமூட்டுவதாக இருந்தது. அதை கவனிப்பதை தவிர்க்க பார்வையை வானத்தில் ஓட்டினேன். பெரிய பூதம் போல மேகமொன்று பரவிச் சென்று கொண்டிருந்தது. சூரியன் முழுவதுமாக மறைந்துவிட்டாலும் இன்னும் வெளிச்சம் இருந்தது. விளக்குகள் எரிந்து கண்கூச ஆரம்பிக்கும் முன் ஏதாவது ஒரு காலியான பேருந்து வந்துவிட வேண்டுமென பிரார்த்தித்தேன். பிரார்த்தனையின் பலனாய் கடவுள் ஒரு காலிப் பேருந்தை அனுப்பி வைத்தார். நடத்துனர் படியில் நின்று அழைத்த போதும் ஒருவரும் ஏறவில்லை. சாவகாசமாக நான் ஏறப்போனேன். எதுவரைக்கும் என்றார் நடத்துனர் மிகுந்த பொறுப்புணர்வுடன். அப்போது உலகிலேயே பதில் சொல்ல முடியாத கேள்வி அதுவாகத் தோன்றிற்று எனக்கு. அவர் முகத்தைத் தவிர்த்துவிட்டு உள்ளே ஏறினேன். சிடுசிடுத்தபடி அவர் அதே கேள்வியை வலியுறுத்திக் கேட்பார் என்று எதிர்பார்த்தேன். அப்படிக் கேட்டால் சட்டென கீழே இறங்கிவிட வேண்டுமெனவும் முடிவெடுத்தேன். ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. பேருந்தும் புறப்பட்டுவிட்டது. யாரும் ஏறவில்லை. காலியாக இருப்பது போல தோன்றினாலும் நான் நினைத்த அளவுக்கு பேருந்து காலியாக இல்லை.
குறிப்பாக ஜன்னல் ஓர இருக்கை எதுவும் காலியாக இல்லை. திருப்தியாக இல்லை என்றாலும் வேறு வழியற்று ஓர் இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். நடத்துனர் வந்து மெதுவாக தோளைத் தொட்டார். மீண்டும் பழைய கேள்வியையே கேட்டார். எதுவரைக்கும்? அப்போதுதான் என் சட்டைப் பையைத் தொட்டுப் பார்த்தேன். அதனுள் நிறைய ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அவர் கேட்ட கேள்வியையே திருப்பிக் கேட்டேன். எதுவரைக்கும் போவது? அவர் ஊர் பெயரைச் சொன்னார். கடைசியாக பேருந்து போய் நிற்கும் ஊர் வரைக்கும் சீட்டு வாங்கிக் கொண்டேன். ஆனால் மனதுக்குள் எதுவோ விட்டுப் போயிற்று. சட்டென பேருந்து வீட்டைப் போலத் தோன்ற ஆரம்பித்தது. சட்டையில் பணம் இல்லாமல் போயிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பேருந்துக்குள் விளக்குகள் போடப்பட்டன. டேப் ரிகார்டர் சத்தமாக ஒலித்தது. எல்லாம் வீட்டின் நினைவை பெருக்கின. பேருந்து சாயும் போதும் ஆடும்போதும் ஒரு பக்கச் சுவர் என்மேல் விழுந்து அழுத்திக் கொள்ளும் போல் பயமாக இருந்தது. எத்தனையோ இரவுகளில் கூரை பெயர்ந்து என்மேல் பெருத்த ஓசையோடு வந்து விழுந்திருக்கிறது. அவற்றில் எல்லாம் எப்படியோ தப்பித்திருக்கிறேன். நான் தூங்கினால் என்மேல் விழுந்துவிடும் என்னும் பயத்தில் தூங்காமலே புரண்டு கிடந்த இரவுகள் பல. பேருந்தின் செவ்வகம் திரும்ப வீட்டுக்கு என்னை அழைத்து போய்விடுமோ என்று அஞ்சினேன். கண்களை இறுக மூடிக்கொண்டேன். ஜன்னல் பக்கத்து இருக்கை கிடைத்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் போலிருந்தது. ஆனால் பேருந்து எங்கும் நிற்ப நாகவோ யாரும் இறங்குவதாகவோ எந்தச் சுவடும் தென்படவில்லை. மிகையான வேகமெடுத்து பேருந்து போய்க் கொண்டிருந்தது. அதனால் உள்முழுக்க காற்று பரவிற்று. என்னையும் அறியாமல் தாங்கிப் போய்விட்டேன். பிசிறில்லாத நல்ல தூக்கம். திடுமென பேரரவம் என்னைச் சூழ்ந்தது. சட்டென விழித்தேன். பேருந்து நின்று கொண்டிருந்தது. பெரும் கூட்டம் முட்டி மோதி ஏறிற்று. 2-3 பேருந்துகளுக்கான கூட்டம் இந்த ஒன்றில் ஏற முயன்று கொண்டிருந்தது. பதறிப்போய் இந்த இடத்திலேயே இறங்கிக் கொள்ளலாமா என்று யோசித்தேன். ஆனால் எந்தப் பக்கமும் இறங்க முடியாத நிலைமை. கால்களை உள்ளிழுத்து சுருக்கி ஒடுங்கினேன். கூட்டத்தை தெளித்துக் கொண்டு பேருந்து புறப்பட்டுவிட்டது. என்னருகில் ஒரு முக்கால் கிழவி வந்து நின்றாள். பிதுங்கிக் கொண்டிருந்த பெரிய பையை கையில் வைத்திருந்தாள். பையை பிடிக்கும்போது கம்பியை விட்டுவிடுவாள். கம்பியை பிடிக்கும்போது பையை விட்டுவிடுவாள். 2 பக்கத்து சீட்டுகளிலும் போய் மோதி மோதிச் சாய்ந்தாள். பை ஒருவேளை மிகுந்த சுமை உடையது போலும். கிழவிக்கு ஸ்தூலமான உடம்பு வேறு. பேருந்தின் அசைவுக்குத் தகுந்தவாறு தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள இயலவில்லை. பையை கையிலும் வைத்திருக்க முடியவில்லை. கால்களுக்கு இடையில் வைத்து நின்று கொள்ளவும் முடியவில்லை. கிழவி பெரும் அவஸ்தைப்பட்டாள். எனக்கு முதலில் சிரிப்பாக இருந்தது. இந்த கிழவயதில் எதற்கு இத்தனை சுமைகள் இவளுக்கு? இந்தச் சுமைகள்தான் துயரத்திற்குக் காரணம் என்பதை அவளால் அறிய முடியுமா? சுமைகள் இல்லாவிட்டால் கிழவி ஒன்றுமற்றுப் போய்விடுவாள். அவைதான் அவளுடைய வாழ்வை அர்த்தப்படுத்தக்கூடும். இத்தனை கூட்டத்தில் உமையோடு ஏறிப் போக வேண்டியது என்ன நிர்பந்தம்? கிழவியின் 2 பக்கம் நின்றவர்களும் அவளை எரிச்சலோடு திட்டலானார்கள். 10 நிமிடம் ஆகியும் கிழவியால் நிலைப்பட முடியவில்லை. பேருந்தில் எல்லோர் பார்வையும் அவள் மீதே இருந்தது. என்னையும் அறியாமல் கிழவியின் கையிலிருந்த பையை வாங்கி என் காலடியில் வைத்துக் கொண்டேன். பை ரொம்பவும் கனம்தான். திடமாக ஓரிடத்தில் நிற்காதபடி பைக்குள் என்னென்னவோ பொருள்கள் இருக்கக்கூடும். 2 கால்களுக்கு இடையில் பை சிக்கி நிற்கவில்லை. எவ்வளவு அழுத்தமாக பிடித்தாலும் ஒருபுறம் பிதுங்கிச் சரிந்தது. கம்பியோடு சாய்த்துவிட்டு பார்த்தேன். ரொம்பவும் தொய்ந்தது. ஏதாவது கொட்டிப் போய்விட்டால் கிழவி பெருங்கஷ்டப்பட நேரலாம். பையின் 2 காதுகளையும் சேர்த்து முடி போட்டுப் பார்த்தேன். முடி ஒரு சுற்றுக்கூட வரவில்லை. விட்டதும் அவிழ்ந்து கொண்டது. கால்களை எதிர் இருக்கையின் கம்பியில் சகஜமாக வைத்து உட்காரவும் முடியவில்லை. பையோடு வெகுநேரம் போராடிவிட்டு பின் கீழே வைத்து கையிலும் பிடித்துக் கொண்டு ஒருவாறு சமாளித்தேன். இப்போது கிழவியை பார்த்தேன். அவள் இருக்கை கம்பியின் மேல் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். தூங்குகிறாள் போலும். அவள் சுமை முழுவதையும் என்னிடம் சுமத்திவிட்டு நிம்மதியாக இருக்கிறாள். சுமையின் அவஸ்தையை எனக்கு மாற்றிவிட்டாள்.
கிழவியின் நிச்சலனம் எனக்கு எரிச்சல் ஏற்படுத்தியது. திரும்பவும் என் கட்டுப்பாடுகளைத் தாண்டி மனம் வீட்டிற்கு போய்விட்டது. வீடு எப்போதும் என் தோளில் பாரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. உள்ளிருக்கும்போது எலும்புகளை நெரிக்கும் பெரும்பாரம். முதுகு கூனியும் கால்கள் பின்னியும் சுமக்கவியலா பாரம். வீடு தனக்குள் இருக்கும் கனம் முழுவதையும் ஒரு சேர ஏற்றி வைத்துவிடும். வெளியே போனால் வீட்டின் பாரம் கொஞ்சம் குறைந்தது போலிருக்கும். ஆனால் குறைவதில்லை. என்னென்னவோ கொடுக்கச் சொல்லி தன் பிடியை இறுக்கமாக்கும். நேரம் செல்லச் செல்ல குரல் வளையில் அதன் பிடி நெரிக்கும். கிழவியின் பை வீடு என்னும் பாரமாய் என்னுள் ஏறிற்று. எதை உதறி வந்தேனோ அதன் நெருக்கடி இன்னும் தீர்ந்த பாடில்லை. எத்தனையோ விதங்களில் அது தன் இருப்பை உணர்த்திக் கொண்டே இருக்கிறது. விரிந்த வலையின் கண்ணிகள் எவ்வளவு தூரம் வரைக்கும் நீண்டிருக்கக்கூடும்? வையை கிழவியிடமே திரும்பக் கொடுத்துவிட எண்ணினேன். ஆனால் எதுவோ என்னைத் தடுத்தது. கிழவி என்னைப் பற்றி என்ன நினைப்பாள்? பேருந்து பயணிகள் பார்வையில் நான் எப்படிப்பட்டவனாக உருப்பெறுவேன்? அதையெல்லாம் நினைத்து அந்த எண்ணத்தை தவிர்த்துக் கொண்டேன். என் விருப்பங்களை, ஆசைகளை தவிர்த்துக் கொள்ள இப்படி எத்தனை விதமான பிடுங்கல்கள்! என் கைப்பை சுவராய் விரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அது தன் ஆகிருதியை விரிவுபடுத்தி என்னை மூழ்கடிப்பதாய் தோன்றிற்று. அதற்குள் மூச்சு முட்டிக் கொண்டிருந்த போதில் கிழவி பையைக் கேட்டாள். பேருந்து நின்றிருந்தது. ஏதோ ஒரு பெரிய நகரத்தின் நுழைவாயில் நிறுத்தம். முந்தைய ஊரில் ஏறிய கூட்டம் முழுவதும் இறங்கியது. அதற்கு முன் ஏறியவர்களும் கூட பலர் இறங்கினர். ஜன்னலோர இருக்கைகள் பல காலியாயின. ஆசுவாசமாய் 2 இருக்கை கொண்ட பக்கம் ஜன்னலோரத்தில் போய் அமர்ந்தேன். ஜன்னலாகிய அந்தச் சதுரம் விஸ்தாரமான வெளியைக் காட்டிற்று. தலையைக் கொஞ்சம் கீழிறக்கினேன். ஏராளமான சுவரொட்டிகள் மறைத்த நீளச்சுவர் என் முன். தலையை உலுக்கிக் கொண்டு மீண்டும் பார்வையை மேலேற்றினேன். இப்போதைய வானம் வெறும் வெளியாயிருந்தது. அதன் நிர்மலம் சில கணங்கள் சந்தோஷம் கொடுத்தது. அடுத்த கணம் அந்த வெளியை ஏதேனும் சிறு மேகத்துணுக்கு ஓடிவந்து நிறைத்துவிடுமோ என அஞ்சலானேன். என் அச்சம் கூடியபடி இருந்தது. மேகம் எதுவும் வரவில்லை எனினும் வரப்போகும் மேகம் மிக அருகில்தான் இருக்கிறதென்னும் பயம் நீங்கவில்லை. மனதில் அழுத்தம் கூடிற்று. ஏதாவது மேகம் வந்து சேர்ந்துவிட்டால் கூட நிம்மதியாயிருக்கும் என்று தோன்றிற்று. என் உடல் இறுகித் தவித்தது. ஜன்னல் வழியாக வெளியே குதித்துவிடும் எண்ணம் தீவிரமாகத் தோன்றியது. பார்வையை சிரமப்பட்டு சாலைக்குக் கொண்டு வந்தேன். பழையபடி இயல்பு மாறிய சுவர் பட்டது. பேருந்தில் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் மனித முகங்கள். சுமை கூடிய உடல்கள். அக்கூட்டத்தில் சட்டென ஒரு முகம் பொலிவோடு துலங்கிற்று. கண்கள் அந்த முகத்திலேயே நிலைத்தன. அது என்ன முகம்? வசீகரத்தின் ஈர்ப்பு பொங்கிச் சுழலும் முகம். பிரகாசத்தின் நடுவே அடர்த்தியான கருமீசை மட்டும் தெளிவாகத் தெரிந்தது. உதடுகளில் கவர்ந்து விழுங்கிவிடும் மின்சிரிப்பு. அந்தச் சிரிப்பு மெளனமாக என்னை அழைத்தது. அழைப்பின் தீவிரம் கணத்திற்கு கணம் பெருகிற்று. மறுப்பதைப் பற்றி யோசிக்கவே விடாத அழைப்பு. என் உடல் சுருண்டு ஜன்னல் வழியாக வெளியே குதித்துவிடும் போலிருந்தது. உடனே எழுந்து படிகளை நோக்கி ஓடினேன். பேருந்து புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. அது கிளம்ப இறங்கிவிட்டேன். என் கவனம் முழுக்க அந்த முகத்திலேயே இருந்தது. முகம் நோக்கி நடந்தேன். இன்னும் அழைப்பின் தொனி மாறாத சிரிப்பு அப்படியே இருந்தது. வயதை நிர்ணயிக்க முடியாத முகம். குறிப்பான அடையாளங்களைச் சொல்லி வருணிக்க முடியாத முகம். என் துக்கங்களை எல்லாம் துடைத்தெறிந்து சமப்படுத்தும் புது மழையின் தூய்மை கொண்ட முகம். யார் அது? என் வாழ்வின் இதுவரையான கணங்கள் எதிலும் நான் சந்தித்திருக்கவில்லை. என் சுருங்கிய உலகம், என் வீடு, தெரு, ஊர், நண்பர்கள் ஆகியவற்றோடு நின்றுவிட்டது. அதற்குள் எப்போதும் இந்த முகம் வந்ததில்லை. ஏற்கனவே இந்த முகத்தைச் சந்தித்திருப்பனென்றால் என் பாதைகள் மலர் செழிக்கும் வளம் கொண்டிருக்கக்கூடும். இத்தனை காலம் எங்கே ஒளிந்திருந்த முகம் இது? முகத்தின் நேரடியான ஒளி கருக்க நான் தலை குனிந்து கொண்டேன். முகத்தின் கைகள் என் தோள்களை தழுவினானந்த பரவசத்தில் பெரும் தோழமையின் அருகிருப்பை உணர்ந்தேன்.
அவன் எனக்கு முன்னே நடந்தான். முழு ஈடுபாட்டோடு பின் தொடர்ந்தேன். ஜனநெருக்கம் மிகுந்த வீதிகளினகாடே அவன் போனான். மிக எளிதாக நான் தொடரும் படியான வேகம் கொண்ட நடை. என்னை அலைக்கழிக்கும் விருப்பமற்ற ஒரு தோழமை. சில சமயங்களில் அவனுக்கு இணையாக நானும் நடக்க முடிந்தது. அப்போது அவனுடைய பக்கவாட்டு முகம் எனக்கு மிகவும் பரிச்சயமான சாயலாக இருந்தது. எவ்வளவு தூரம் அவன் அழைத்துப் போனாலும் எங்கெங்கே அவன் சுற்றிச் சென்றாலும் எந்த தயக்கமுமின்றி சிரமமுமின்றி அவனைப் பின் தொடர என்னால் இயலும். அப்படிப் பின் தொடர்வது ஒன்றுதான் எனக்கு வழி. வீட்டை விட்டு வெளியேறியதன் நோக்கம் இப்போதுதான் நிறைவடையத் தொடங்கியிருக்கிறது. எப்போதும் இல்லாத ஒரு நிம்மதி என்னுள் பரவுவதை உணர்ந்தேன். என் மனமும் உடலும் அவன் வசமாகி ஒரு நிலைப்பட்டன. என்னுள் ஏதேதோ உடைவுகள் நேரத் தொடங்கின. மனதின் அழுத்தமான கப் என்று மூடிக்கிடந்த பெரும் கல்லொன்று மெல்லப் பெயரத் தொடங்கிற்று. இப்போது அவன் பக்கவாட்டு முகம் எனக்கு தெளிவாகத் தெரிந்தது. அது என்னை கொஞ்சம் வெட்கத்திலும் சங்கோஜத்திலும் ஆழ்த்திற்று. பார்க்க கூசி வேறு பக்கம் முகம் திரும்பிக் கொண்டேன். இருப்பினும் அந்த முகம் என்னை விடவில்லை. லகுவாக என் கவனத்தை வேண்டிற்று. அந்த முகத்தை தைரியமாக ஏறிட்டு நோக்கினேன். மிகுந்த சிநேகபாவத்துடன் அது புன்னகைத்தது. எத்தனையோ வருடங்களாக என் முன் இறுகி நின்ற அந்த முகம். அதனைக் கண்டதும் எனக்குள்ளும் தோன்றும் வெறி எல்லாம் அந்த நொடியில் விலகின. ஆண்டாண்டுகளாக மனதைக் குடைந்து கொண்டிருந்த அந்த வெற்று வைராக்கியம் பிளவுண்டு போயிற்று. நானும் மனம் குளிரச் சிரித்து என் ஆமோதிப்பை தெரிவித்தேன். எத்தனையோ விடுபட்ட விஷயங்களை அம்முகத்தோடு பேச ஆவல் கொண்டேன். அதற்கான திறப்பை அம்முகமே வழங்கிற்று. அந்த முகத்திற்குரியவன் என் பிள்ளை விளையாட்டுத் தோழன். அவனும் நானும் ஒன்றாகவே பள்ளிக்கூடம் போவோம். ஒன்றாகவே திரும்புவோம். எந்த விளையாட்டென்றாலும் எனக்கு அவன் இருக்க வேண்டும். அவனுக்கு நான் இருக்க வேண்டும். இருவர் வீடுகளும் பக்கத்து பக்கத்து தெருக்களில். பள்ளிக்கூடத்திலும் அருகருகேதான் உட்கார்ந்து கொள்வோம். எந்த எதிர்பார்ப்புகளுமற்று மனமொன்றிய நட்பு எங்களுடையது. 8ஆம் வகுப்பு வரை சிறு பிசிறுமில்லாமல் தொடர்ந்து கொண்டிருந்த எங்கள் நட்பு சிறுகாற்றில் பெருமரமென வீழ்ந்து போயிற்று. 8ஆம் வகுப்பின் அரையாண்டு தேர்வு முடிந்து பள்ளி திறந்த முதல் நாள் எனக்கு தலைமையாசிரியரிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவர் வேறொரு வகுப்பறையின் முன் நின்று கொண்டிருந்தார். என்னைக் கண்டதும் காதைப் பீய்த்து விடுவது போல திருகி இழுத்து ஒரு பெஞ்சின் முன் கொண்டு போய் நிறுத்தி படிட்டா என்றார். டெஸ்கின் ஒரு ஓரத்தில் பேனாவால் எழுதப்பட்டிருந்த வாசகங்கள். ஆண் பெண் பிறப்புறுப்புகளின் பெயர்கள். அவை இணையும் குறியீடுகள். அதற்குரிய சொற்கள். அவற்றின் கீழே என் பெயரும் வகுப்பும். கண்கள் நிறைந்த கண்ணீரோடு தலைமையாசிரியரைப் பார்த்து மன்றாடும் குரலில் நானில்ல சார், நானில்ல சார் என்று திரும்பத் திரும்பச் சொல்லி தலையை ஆட்டினேன். என் மன்றாட்டு வெறும் நடிப்பாக அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் அந்த அறையில்தான் தேர்வு எழுதினேன். ஆனால் அந்த பெஞ்சில்தானா என்பது தெரியவில்லை. பெஞ்சுகளை இப்போது வகுப்பறைக்கு தகுந்த மாதிரி நெருக்கமாகப் போட்டிருந்தார்கள். என் பெயர் எழுதப்பட்டிருப்பது அவருக்கு முக்கியமான சான்றாகிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் நானில்ல சார், நானில்ல சார் என்று இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் தலைமையாசிரியர் மனம் இளகவில்லை. அந்த வகுப்பாசிரியர் என் துணைக்கு வந்தார். அவர் எனக்கு சாதகமாக சந்தேகம் ஒன்றை எழுப்பினார். அந்த வார்த்தைகளை எழுதியவன் தன் பெயரையும் எழுதுவானா என்பதுதான் சந்தேகம். தலைமையாசிரியர் கொஞ்சம் இறங்கி வந்து அந்தக் கையெழுத்து யாருடையது என பார்த்துச் சொல்லச் சொன்னார். என் வகுப்பு மாணவர்கள்தான் அங்கே தேர்வெழுதியவர்கள். முதலில் பார்த்தபோது கையெழுத்தில் என் கவனம் போகவில்லை. திரும்பவும் அதை பார்த்தபோது சட்டென எனக்கு தெளிவாகிவிட்டது. அது என் நண்பனின் கையெழுத்து. என் உடல் வியர்த்துப் போயிற்று. நாக்குழறிப் பேச்சு எதுவும் வரவில்லை. அது யார் கையெழுத்து என எனக்குத் தெரியவில்லை என்பதை எப்படியோ சொன்னேன். ஆனாலும் கையெழுத்துக்குரியவனைக் கண்டுபிடித்துவிட்டார்கள். அன்றைக்கு அவன் எதிரியானான். அதன்பின் இது நாள்வரை இருவருக்கும் பேச்செதுவும் இல்லை. அவன் மிகவும் சங்கோஜி,
கெட்ட வார்த்தைகள் மீதான பிரியத்தை ஏனோ அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறான். அது சரி. என் பெயரை ஏன் எழுதி வைக்க வேண்டும்? எனக்கு இன்னும் புரியாத புதிர். வளர்ந்து மீசை முளைத்து பெரியவர்களான பின்னும் அவனை எங்காவது எதிர்பட்டு பார்க்கையில் பழைய சம்பவமும் கோபமும் வந்து கொண்டே இருந்தன. சின்ன ஒரு விளையாட்டுத் தனத்தை ஊதிப் பெருக்கி இன்னும் பகைமை பாராட்ட வேண்டியதில்லை என எத்தனையோ முறை சமாதானப்படுத்திக் கொண்ட போதும் அது இயன்றதில்லை. அது என்னுள் பெருந்துக்கமாகவே மண்டிப் போய்விட்டது. அந்த நண்பனோடு கைகோர்த்து நடந்தேன். அவனோடு எவ்வளவோ பேசினேன். இருளை விரட்டிப் பிரகாசமாய் மின்னிய விளக்குகளினூடே நடந்தோம். நேரம் என்னவோ தெரியவில்லை. ஒரு திருப்பத்தைக் கடந்து வேறொரு தெருவுக்குள் நுழைந்தோம். அந்த பக்கவாட்டு முகத்தின் தோற்றம் மெல்ல மெல்ல மாறி என் நண்பன் மறைந்து போனான். எனினும் என் நண்பனோடு குலாவ நெஞ்சுள் வைத்திருந்த ஆசைகள் நிறைவேறிய குதூகலம் என்னுள் முகிழ்த்தது. என் மீதான சுய இரக்கப் படுகுகள் நொறுங்கிச் சிதறியதைக் கண்டேன். வெகுதூரம் அந்த நிர்மலமான முகத்தோடு நடந்தேன். களைப்பே என்னவென்று தெரியவில்லை. ஒரு இணையான நடையின் போது அந்த முகம் சிறு குழந்தை ஒன்றின் முகமாக மாறியிருந்தது. அதுவும் எனக்கு மிகவும் பரிச்சயமான முகம். மனதின் அடி ஆழத்தைத் தோண்டி எடுத்துக் கொண்டு வரவேண்டியதில்லை. என்னை கீழானவனாக உணர வைக்கும் அவமான உணர்வுக்குக் காரணமான முகம் அது. களங்கத்தின் கீற்றும் கூட படியாத பால் முகம் அது. அதனைப் பார்க்கும் தெம்பு எனக்கு வரவில்லை. ஆனால் அந்த முகம் என்னெதிரில் நின்று கலகலத்துச் சிரிக்கிறது. அந்த ஓசை செவிகளில் புகுந்து நரம்புகள் அதிர்கின்றன. மெல்ல உயர்த்திப் பார்க்கிறேன். குழப்பங்களின் சாயல் படியாத தெளிந்த முகம். அதனை குழந்தையாகப் பார்க்க வாய்க்காத என் கேவலத்தை எண்ணித் தலைகுனிகிறேன். அந்தச் சம்பவத்தைச் சொல்ல நாக்கூசுகிறது. எத்தனை பேர் மீது என்னென்னவோ குற்றங்களைச் சுமத்தி என்னை யோக்கியனாகக் காட்டிக்கொள்ள முயன்றிருக்கிறேன். எல்லாம் இந்த முகத்தின் முன் செல்லுபடியாவதில்லை. அது ஒரு கருங்குழந்தை. மினுங்கி ஈர்க்கும் நெய்க்கருப்பு. என் உறுப்புகளின் இருப்பை அறிந்து கொண்ட அந்த 10 வயதில் நிகழ்ந்தது அது. உறுப்பு குறித்த விஷயங்கள் எல்லாம் மர்மங்களாகவே நீடித்தன. என் உடம்பின் ஒவ்வொரு அதிர்வும் புதுவிதமான ஓசை எழுப்பிற்று. இந்த உலகமே புதுக்கோணத்தில் தென்படலாயிற்று. வெட்கம் கவிய எந்த ஒன்றையும் காணலானேன். இரவுகளிலும் தனியான பகல்களிலும் உறுப்புக்கள் போதாகரமாகி என் உடல் மொழியை உணர்த்திக் கொண்டிருந்தன. எனக்குப் புரிபடாத, நான் அறிந்து கொள்ளாத விஷயங்களின் பெருக்கம் என் முன் குவிந்து கிடந்தது. அதிலொன்றை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அந்தக் குழந்தையை அழைத்து வந்தேன். மிகச் சிறு குழந்தை அது. இன்னும் திருத்தமான சொற்களைப் பேசவே வாய் திரும்பாத இளங்குழந்தை. என் வீட்டுக்கு அவ்வப்போது யாருடனாவது வந்து போகும். அதனால் பரிச்சயமுண்டு. நான் மட்டுமே தனித்திருந்த பகலில் எதற்கோ வந்தது. மிட்டாய் தருவதாய்ச் சொல்லி உள்ளே அழைத்துக் கொண்டேன். அதன்பின் அச்சத்தோடும் மிரட்சியோடும் அழுது கொண்டே திரும்பிப் போயிற்று. உருப்பறியும் என் ஆர்வம் குழந்தை என்று கூடப் பார்க்கவில்லை. என்னுள் வடுவாய் தேங்கிப் போன சம்பவம் அது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் என்னுள் பெருகும்போதெல்லாம அந்தச் சம்பவம் முன்னால் வந்து நின்று பல்லிழிக்கும். அதற்குச் சாட்சியாக இருந்த என் வீட்டின் அறைச்சுவர்தான் முதலில் என்னை விரட்டத் தொடங்கியது. அந்நியமாகி போய்விட்டு அந்த அறைக்குள் என்னால் இயல்பாக நடமாட முடிந்ததேயில்லை. எதையாவது எடுக்கப் போனால் வாய் திறந்த குகை போல் என்னை அது விழுங்க வரும். தப்பித்து ஓடி வந்து விடுவேன். ஒருநாளும் அந்த அறையோடு இணக்கம் ஏற்படவில்லை. எனக்குள் மட்டுமே புதைந்து போய்விட்ட ரகசியம் இதுவென்று கருதிக் கொண்டிருந்தேன். அக்குழந்தை வளர்ந்தாள். பெரியவளானாள். கல்யாணமும் செய்து கொண்டாள். அவளுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கும் என்று எவ்வளவுதான் தேற்றிக் கொண்டாலும் அவள் எதிர்ப்படும்போது பதற்றம் கூடி எனக்கு வியர்த்துப் போகும். ஒளிந்து கொள்ள இடம் தேடிக்கொள்வேன். இன்று ஏதோ பரிகாரம் செய்துவிட்டதான திருப்தி வருகிறது. தைரியத்தோடு அம்முகத்தை அண்ணாந்து பார்த்தேன். என்னை மன்னித்துவிட்ட அல்லது அதையே மறந்துவிட்ட வெகு இயல்பான சுபாவத்தோடு அதன் சிரிப்பு என்னுள் நிரம்பிற்று. குழந்தையோடு கொஞ்சி விளையாடித் திரிந்தேன். குழந்தையிடம் குழந்தை மொழிகளைப் பிதற்றிக் கொண்டு சென்றேன். குழந்தைகளின் உலகையே இழந்துவிட்ட என்னுள் ஆனந்தம் முகிழ்த்தது.
எந்த முடிவுகளும் அற்று வெகுநேரம் அதன் உலகத்துள் தங்கியிருந்தேன். மின் விளக்குகளை எல்லாம் மிஞ்சி வானில் பிறை நிலா விழுந்தது. சாலையின் வேறொரு திருப்பத்தைக் கடந்தோம். இப்போது குழந்தையின் முகம் மறைந்தது. அவன் முகம் வந்திருந்தது. அடையாளங்கள் குழம்பி ஒளிரும் முகம். ஆனால் ஆதரவும் புகழும் தந்து அணைத்துக் கொள்ளும் இன்ப முகம். அவனை ஆசையோடு பின் தொடர்ந்தேன். அவன் யாராக இருந்தால் என்ன? என்னுள் சாம்பல் பூத்த கங்குகளாய் கிடக்கும் எண்ணங்களை எல்லாம் தன் ஆகர்ஷ சக்தியால் வெளிக்கொணரும் ஆற்றல் கொண்டவன். அவனிடம் ததும்பும் கருணையில் என் தவறுகள் பொசுங்கிப் போகின்றன. நான் கொஞ்சம் கொஞ்சமாக புது வடிவம் எடுத்துக் கொள்கிறேன். என் வீட்டின் அந்த அறை இனி என்னை மிரட்ட முடியாது. அவனுடைய கைகளைப் பற்றிக் கொண்டேன். அவனோடு ஒட்டிக்கொண்டு உடலோடு உரசியபடி நடக்க மிக ஆசையாக இருந்தது. அவன் மறுப்பெதுவும் சொல்லவில்லை. இப்போது பெருநகரத்தின் மையமான பகுதியில் இருப்பதாக உணர்ந்தேன். கடை வீதி அது. இடைவிடாத அழைப்பு குரல்கள். மக்கள் தேனீக்கள் போல மொய்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களினூடே புகுந்து போவது சிரமமாக இருந்தது. எனினும் எந்தக் கூட்டத்திலும் தனித்தொளிரும் அவன் முகம். கஷ்டமின்றி பின் தொடர்ந்தேன். என் மன அழுத்தங்கள் குறைந்து லேசாகி வருவதாக உணர்ந்தேன். அவன் முகம் அடுத்து என்னவாக உருப்பெறும் என்பதை அனுமானிக்க முடியவில்லை. என்னுள் தேடிப் பார்த்தேன். அலைக்கழியும் முகப்பிம்பங்களுக்குள் எதனை அவன் தேர்வு செய்யக்கூடும்? ஆவல் கூடிற்று. அவனுக்கு இணையாக நடக்க முண்டியெடுத்துப் போனேன். அவன் கண்மூடியிருந்தது. சட்டென விழித்தான். வெறும் வெண்படலம். பக்க முகம் முழுவதும் இப்போது எனக்குக் காட்சியாயிற்று. இது என் இரக்கமற்ற கொடூரத்தின் சாட்சி முகமல்லவா? அந்தக் கண்கள் என்னை பார்க்க முடியாது என்னும் தொலைவில் நன்றாக ஏறிட்டுப் பார்த்தேன். பரிதாபத்திற்குரிய முகம் அது. அதனோடான என் உறவு முடிந்தவுடன் என் வீட்டில் ஓர் அறை கூடிவிட்டது. அது எனக்கு மட்டுமே தெரியும்படியான மாய அறை. அப்படி எத்தனை அறைகள்! மாயவெளியில் மிதந்து கொண்டிருக்கும் அறைகளில் ஏதாவது ஒன்று என் வீட்டுக்குள்ளும் வந்து உட்கார்ந்து கொள்ளும். பொருட்கள் கலைந்து கிடக்கும் போதுகளில் எல்லாம் அந்த குறிப்பிட்ட அறையின் வரவு நிகழ்ந்துவிடும். மற்ற அறைகளைப் போல அது சுருங்கி வந்து என்னை நெருக்குவதில்லை. அச்சுறுத்துவது அதன் நோக்கமில்லை. எந்த அலட்டலும் இல்லாமல் அது வெறும் காட்சியாக விரிந்து நிற்கும். நான் திரும்பும் இடமெல்லாம் எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த அறைக்காட்சிகள். அழுத்தித் திணறடிக்கும் அறைகளை சமாளித்து விடலாம். மிளனமாக தன்னை காட்டிக்கொண்டு நிற்கும் இந்த அறை குற்ற உணர்வை பெருக்கி பெருக்கி சட்டென வெளியே விரட்டிவிடும். சில காலங்களுக்கு முன் நான் பார்வையற்ற ஒருவருக்கு உதவியாளனாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அவர் கல்லூரி மாணவர். நாளின் குறிப்பிட்ட சில மணி நேரங்களை அவருடன் செலவிட வேண்டும். அவருக்கு ஏதோ ஒரு புரவலர் பண உதவி செய்து கொண்டிருந்தார். அதில் உதவியாளருக்கான சம்பளமும் அடங்கும். என் வேலை எளிமையானதுதான். அவர் படித்துக் காட்டச் சொல்லும் பகுதிகளை படிக்க வேண்டும். எழுதச் சொல்லும் குறிப்புகளை எழுத வேண்டும். சில சமயம் நூலகங்களுக்குப் போய் குறிப்பிட்ட நூலை எடுத்து அதில் குறிப்பிட்ட பகுதியை படித்து குறிப்பு தயாரித்து வரவேண்டியிருக்கும். சிலவற்றை சத்தமாக படித்து டேப் ரிகார்டரில் பதிவு செய்ய வேண்டும். வேலைகளை மிகவும் ஆர்வமாகச் செய்தேன். ஆர்வத்தின் மிகையில் தொடக்கத்தில் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. சில நாட்களுக்குள்ளாகவே எனக்கு எரிச்சல் ஏற்படுத்தும் காரியங்கள் பல நடந்தன. நான் போக வேண்டிய நேரத்திற்கு 5 நிமிடம் தாமதித்து போனாலோ உரிய நேரத்திற்கு முன் புறப்பட வேண்டியிருந்தாலோ அவர் ரொம்பவும் எரிச்சல் பட்டார். முகத்தை இறுக்கிக் கொண்டு வெண்ணிற விழிகளை உருட்டி உருட்டி அவர் பேசுகையில் எனக்கு அச்சமாக இருக்கும். வேலை செய்யாமல் நான் ஏமாற்றி விடுவேன் என்னும் பயம் அவருக்கு எப்போதும் இருந்து கொண்டிருந்தது. எழுத்து வேலை கொடுத்துவிட்டால் சில நிமிடங்களுக்கு ஒரு முறை எவ்வளவு முடிந்திருக்கிறது என்னும் கேள்வியை கேட்பார். எழுதாமல் வெறுமனே உட்கார்ந்திருப்பேன் என்னும் சந்தேகம் அது. நூலகங்களுக்கு அனுப்பும்போது சுதந்திரமாக விடுவதில்லை. நான் போன கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்துவிடுவார். அவர் சம்பளம் கொடுக்கும் முதலாளியாகவும் நான் ஏமாற்றும் வேலைக்காரனாகவும் அவர் எண்ணத்தில் உருவாகிவிட்டோம்.
கேசட்களில் பதிந்த என் குரலில் தெளிவில்லை என்றும் உச்சரிப்பு சரியில்லை என்றும் நிறைய குறைகளைச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அதாவது குறை சொன்னால்தான் நான் மேலும் மேலும் கவனத்துடன் வேலை செய்வேன் என்பது அவர் எண்ணம். அவருடைய அறைக்குள் புகுந்துவிட்டால் நேரம் முடிந்துதான் வெளியே வரவேண்டும். இடையே சிறுநீருக்காக போனால் கூட 10 நிமிடம் போய்விட்டதென சிடுசிடுப்பார். சில நாள் வீம்பாக நான் கூடுதலாக 10 நிமிடம் வேலை செய்துவிட்டு அவருக்கு நேரத்தைச் சொல்லி வருவேன். அப்போது அசட்டு புன்னகை அவரிடம் விரியும். ஒரு நூலின் சில பகுதிகளைக் கொடுத்து கேசட்டில் பதிவு செய்யச் சொல்லிவிட்டு அவர் வெளியே போனார். ரோஸ் பவுடரை தன் கருப்பு முகத்தில் 1 இன்ச் அளவுக்கு பூசிக்கொண்டு எப்படி இருக்கிறது எனக் கேட்டார். சகிக்கவில்லை. இருப்பினும் ரொம்பவும் அழகாயிருக்கிறது என்று புகழ்ந்தேன். ஏதாவது பெண்ணை சந்திக்கச் செல்கிறார் போலும் என நினைத்துக் கொண்டேன். என் வேலைகள் தவிர வேறு எதையும் கேட்டுக்கொள்வதில்லை. கருப்பு கண்ணாடியோடு டக்டக்கென்று வெளியேறிப் போய்விட்டார். அன்று வெகு சுதந்திரமாக படித்து பதிவு செய்தேன். இடையிடையே தண்ணீர் குடித்தேன். சிறுநீர் கழிக்கப் போனேன். சடவாக இருந்தபோது அவர் வைத்திருந்த சில பாடல்களைப் போட்டுக் கேட்டேன். வழக்கத்தை விட அதிகமாகவே பதிவு செய்திருப்பதாக தோன்றியது. அவருக்காக காத்திருந்தேன். பதற்றத்தோடு வந்தவர் என்ன செய்றீங்க என்றார். காத்திருப்பதைச் சொன்னேன். அவருக்கு திருப்தியாயில்லை. அவர் வரும்போது என் குரல் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினார் போலும். அப்போதுதான் நான் பதிவு செய்கிறேன் என்பதை நம்பியிருப்பார். நான் பதிவு செய்த அளவில் அவருக்கு நிறைவில்லை. இவ்வளவுதானா என்றார். அவர் கொடுக்கும் சம்பளத்தையும் நான் வேலை செய்வதில் உள்ள சுணக்கத்தையும் ஒப்பிட்டு 5 நிமிடம் பேசினார். கேட்டுக்கொண்டிருந்தேன். உடை மாற்றிக்கொண்டு கழிப்பறைக்குச் சென்றுவிட்டார். இனி அங்கே வேலைக்கு வருவதில்லை என்னும் முடிவேற்பட்டது. கனன்று கொண்டிருந்த மனம் அந்த அறையை அப்படியே விட்டு போகாதே என்றது. மிகுந்த கோபத்தோடு சில நிமிஷங்களில் அறையை சூறையாடினேன். எல்லாம் கலைப்பட்டுப் போனது. முக்கியமாக டேப் ரிகார்டரை போட்டு உடைத்தேன். பொருட்கள் சிதைந்த அறைக்குள் அவர் தடுமாறும் காட்சியை கற்பனை செய்து ரசித்தபடி வெளியேறிப் போனேன். என் செயல் குற்றம் என எத்தனையோ முறை தோன்றி இருக்கிறது. ஈவு இரக்கமற்ற மொன்னை பிறவியாக அந்தச் சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன். பழியைப் போல் வேறொரு குரூரம் உண்டா? நான் இருக்குமிடம் சற்றே கலைப்பட்ட அறையாக இருப்பினும் அந்த விடுதி அறை சட்டென அங்கே வந்து உட்கார்ந்து கொள்ளும். அதனால் எதையும் எங்கும் ஒரே இடத்தில் வைத்து அறையை கலைப்படாமல் பார்த்துக் கொள்பவனாக மாறிப்போனேன். எவ்வளவு எச்சரிக்கையோடு இருந்தபோதும் தினந்தோறும் ஒரு முறையாவது அந்த மாய அறையை சந்திக்க வேண்டி நேர்ந்திருக்கிறது. இன்றைக்குத்தான் அதிலிருந்து விடுதலை. இதோ அந்த பார்வையற்ற முகத்தின் கனிவு என்மேல் பொழிகிறது. அதன் முன் மனதார மண்டியிட்டு என் மன்னிப்பைக் கோரினேன். என்னை பீடித்து திரிந்த மாயத்தில் இருந்து விடுபட்டாயிற்று. இதனையெல்லாம் எனக்கு சாத்தியப்படுத்தியவன் இதோ தன்னை யாரென்று இதுவரைக்கும் காட்டிக்கொள்ளாத இந்த இரட்சகன். அந்தச் சாலையின் நெருக்கடியில் அவனோடு என் நெருக்கம் கூடிற்று. பேருந்திலிருந்து நான் பார்க்கும்போது தெரிந்த அந்த பழைய முகம் வந்திருந்தது. அவன் உடல் எனக்கு இசைவான வெம்மையில் இருந்தது. மெல்ல எடையை தழுவிக்கொண்டு நடந்தேன். நெகிழ்வான கணங்கள். என்னை நீ என்னவாக்க விரும்புகிறாயோ அதுவாக நான் தயார். என்னை முழுதாக உன்னிடம் ஒப்படைத்தாயிற்று என்று அவனுக்கு உணர்த்த விரும்பினேன். அதையெல்லாம் உணர்ந்த ஞானியைப் போல் அவன் சிரித்தான். வேறொரு திருப்பம் வருமெனவும் அதில் அவன் முகம் என்னவாக மாறும் எனவும் யோசித்தேன். ஆனால் இன்னொரு திருப்பத்தில் எனக்கு அவ்வளவாக விருப்பமில்லை. இப்போதே மிகவும் இளகிக் கரைந்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் இந்த ஆட்டம் தொடர்ந்தால் என்ன ஆவேனோ? அவனோடு அவனிடம் அவனுக்குள் என்று விருப்பங்கள் இப்போது அவனை முன்வைத்தே தோன்றுகின்றன. என் மனநிலையை உணர்ந்தவன் போல கைப்பற்றிக் கடை ஒன்றிற்குள் கூட்டிச் சென்றான். அது மிகப்பெரிய மதுக்கடை. மேஜைகளையும் கூட்டத்தையும் பார்க்கையில் பெரிய உணவகம் போல தோன்றிற்று. விதவிதமான விளக்கொளிகள் கொண்ட நீண்ட கூடம். அந்தச் சூழல் ரம்மியம். என் மனநிலைக்கேற்ற இடத்தை அவன் தேர்வு செய்திருக்கிறான் என்பதில் மிகவும் சந்தோஷம் கொண்டேன். அவன் எப்போது ஆர்டர் செய்தானென தெரியவில்லை. உடனே மேஜை நிரம்பிற்று.
பரிமாறுபவர்கள் முகம் நல்ல களையாக இருந்தது. என் நாக்கில் நீரூறச் செய்யும் வகைகள் மேஜையிலிருந்தன. தேன் நிற உயர் ரக மதுப்பாட்டிலை திறந்து நிறைத்தான். அவனுக்கு நிரப்பிக் கொண்டான். எனக்கு அந்த வகை மதுமீது மிக பிரியம். தொண்டையில் குழைவுடன் இறங்கி மெல்ல மேலெடுத்துச் செல்லும் அற்புத மதுவகை அது. ஆவலோடு குடித்தேன். என் வழக்கம் எடுத்தால் ஒரே சமயத்தில் டம்ளரை காலி செய்து விடுவதுதான். கொறிக்கும் தீனி வகைகள் எனக்கு பிடித்தமானவை அல்ல. உண்ணும்படி இருக்க வேண்டும். அத்தகைய உணவுகளே இருந்தன. எல்லாம் என் மனதுப்படியே. குதூகலத்துடன் வாரிப் பருகி உண்டேன். பசி இப்போதுதான் ஆங்காரம் கொண்டெழுந்தது. ஓரளவு பசியடங்கினேன். 2 அல்லது 3 சுற்றி முடித்திருக்கக்கூடும். கண்கள் கலங்கின. அவனுக்கு என்ன விதத்தில் என் நன்றியைத் தெரிவிப்பேன்? தெய்வமாக என் வழியில் வந்திருக்கிறான். அவன் கால்களைப் பற்றிக் கொண்டு கதற மனம் எழுச்சி கொண்டது. தலையை அவனை நோக்கித் திருப்பினேன். அவன் முன் டம்ளர் நிறைய பானம் அப்படியே இருந்தது. முதல் சுற்றையே முடிக்கவில்லையோ? ஒரு மிடராவது வாயில் வைத்திருப்பானா தெரியவில்லை. அவன் பக்கவாட்டு முகம் மட்டுமே வெகு நேரமாக எனக்கு தெரிந்திருந்தது. இப்போது முழு முகத்தையும் காணும் ஆவலில் பார்த்தேன். கண் நிறைய நீர் இருப்பதால் முகம் குமிழிகளில் இருந்தது. தலையை உதறிக் கண்களை சரி செய்து கொண்டேன். போதையொன்றும் எனக்கு அவ்வளவாக இல்லை. இன்னும் 2 சுற்றுக்கூட எனக்கு சாதாரணம். எத்தனை போதையிலும் உணர்வோடு இருக்க என்னால் முடியும். இப்போது அவன் முகம் தெளிவாயிற்று. இல்லை, இது அவன் முகமில்லை. என் வீடு முழுவதும் என் முன் உட்கார்ந்திருப்பதாக சட்டென உணர்ந்தேன். இது என் அப்பனின் முகம். எதற்காக இந்த நேரத்தில் என் அப்பனின் முகம்? என் அம்மா தினமும் அடிபடும் அவலம் பொறுக்க முடியாமல் என் அப்பன் குடிக்கும் இடத்திற்கே போய் அவன் வாயில் உறிஞ்சிக் கொண்டிருந்த டம்ளரை தட்டிவிட்டு உடைத்திருக்கிறேன். அதையெல்லாம் நினைவுபடுத்தி என்னை மண்டியிடச் செய்யும் தந்திரம் இதுவா? இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குத் தக்கவனாக என்னை உருமாற்றிக் கொண்டே வந்திருக்கிறான். இப்போது முழு வீட்டையும் என் முன் நிறுத்திவிட்டான். திரும்பவும் ஒரு டம்ளரை காலி செய்தேன். உணவுப் பதார்த்தங்கள் எனக்கு வேண்டியிருக்கவில்லை. இவன் யார் என்னும் கேள்வி என்னுள் தீவிரமாக எழுந்தது. இதுவரைக்கும் இவன் பேசவில்லை. ஒரே ஒரு சிரிப்பை உதிர்ப்பான். அதுவும் ஒரே மாதிரியான நிலைப்பட்ட சிரிப்பு. அதிலேயே எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ளும் கள்ளன் இவன். உடன் எழுந்து அவன் சட்டையைப் பிடித்துக் கொண்டேன். யார்டா நீ என்னும் கேள்வியை திரும்பத் திரும்பக் கேட்டேன். என் குரலில் உக்கிரம் கூடி வந்தது. என்னை இவ்வளவு நேரம் குற்றவாளியாக்கி விளையாடிப் பார்த்து அவன் மீது வெறியேறிற்று. யோக்கித கூதியாடா நீ என்று கேட்டு சரமாரியாக வார்த்தைகளை பொழிந்தேன். பாவமன்னிப்புக் கொடுக்க வந்துவிட்டானா பெரிய புடுங்கி? யார்டா உன்ன அனுப்புனது என்றேன். மேஜையின் எதிரில் இருந்ததால் வாகாக அவனைத் தாக்க முடியவில்லை. அளவற்ற முகமூடிகளை கைவசம் கொண்டிருக்கும் இந்த பச்சோந்தி என் ரகசியங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு காலகாலத்திற்கும் என்னை அடிமையாக்கிக் கொள்ளும் தந்திரம் கொண்டது. எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு ஒரு துளியும் குடிக்காமல் என்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் இவன் எவ்வளவு பெரிய துரோகி! நான் தடுமாறி தவிப்பவனாகவும் அவன் ஒரு ஏளன சிரிப்போடு என்னையே பார்ப்பவனாகவும் இருந்தால் அது என்ன சமநிலைமை? எனக்கு நண்பன் தேவையில்லை. இரட்சகன் தேவையில்லை. தெய்வம் தேவையில்லை. எல்லாம் ஒரு துரோகக் கூட்டம். வீடு எனக்கு முன்னால் எனக்கும் தெரியாமல் அனுப்பி வைத்த துரோகி இவன். சட்டையை விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு டம்ளரைக் குடித்தேன். அவனைச் சும்மாவிடப் போவதில்லை. கால் கையை முறித்து முடமாக்கிப் போட வேண்டும். வேகத்தோடு யாடா நீ என்று உக்கிரமாக கத்தினேன். அவன் என் எதிரில் இல்லை. சுற்றிலுமிருந்த கூட்டம் அந்தரத்தோடு நான் பேசுவதாக கருதி என்னை கவனித்தது. பின் சட்டென தமது வேலையில் சுருங்கிக் கொண்டது. அவனைத் தேடினேன். கடையிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தான். டேய் என்று கத்தியடி அவனைத் தொடர்ந்து ஓடினேன். என்னிடம் இந்த மாற்றத்தை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். கால் நக்கிக் கொண்டு கிடப்பேன் என்று நினைத்திருப்பான். கூட்டத்துள் புகுந்து போனான்.
அவன் ஓடுகிறானா நடக்கிறானா என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் நான் ஓடினேன். எந்த பொந்துக்குள் ஓடி ஒளிந்தாலும் விடக்கூடாது. அவன் ஏதேதோ தெருக்களை கடந்து போய்க் கொண்டே இருந்தான். அவனுக்கும் எனக்கும் குறிப்பிட்ட தூரம் இருந்து கொண்டே இருந்தது. என் வலு முழுவதையும் பயன்படுத்தித் தொடர்ந்தேன். சட்டென மின் விளக்குகள் அற்ற, ஜனத்திரள் அற்ற ஒரு சாலையில் புகுந்தான். இருபுறமும் புதர்களும் மரங்களும் நிறைந்த சாலை. என்னை திசை திருப்பி தப்பித்துவிட எண்ணம் கொண்டிருப்பான். நல்ல நிலவொளியில் அவன் உருவம் தெளிவாகத் தெரிந்தது. அவன் ஓட ஓடக் கொலைவெறி என்னுள் மூண்டது. மிஞ்சியிருந்த பாட்டிலை கையில் எடுத்து வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பலம் கூடியிருக்கும். நிலவு ததும்பிய சாலையில் போகிறான். விடாமல் தொடர்ந்தேன். இப்போது என்னிலிருந்து விலகி வெகு தொலைவில் போவதாக உணர்ந்தேன். எனினும் அவனை விடப்போவதில்லை. அவன் புள்ளியாய்ச் சுருங்கினான். சிறிது நேரத்தில் ஒளியில் கரைந்து போனான். ஆனால் என்ன? அவனை நான் விடப்போவதில்லை. ஆளற்ற அந்தச் சாலையில் கரைந்த ஒளியுள் புகுந்து போய்க் கொண்டேயிருந்தேன். காலச்சுவடு நவம்பர் 2004. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.